நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை. பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களை பற்றி, அம்மா வழி அப்பா வழி முன்னோர்களை பற்றி உங்கள் பையனுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு, பொண்ணுக்கெல்லாம் சொல்லுங்கள். நல்லது. அவங்க சிறப்புகளை மட்டும் சொல்லுங்கள். பலவீனங்கள் யாருக்கு இல்லை. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை கோச்சுக்காதீங்க. வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெத்து கெத்து, ஓவர் அலட்டல், திமிர் பேச்சு எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். சரிங்களா? பண்ணிடுங்க. சந்தோஷம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை வியாழன், 4 வடக்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே இந்த மந்திரங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். வியாழக்கிழமை அமாவாசையில் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யணும். ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, பணம் கொடுக்கணும். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். குரு உதவியாக இருக்கிறார். பிரமாதமான நாள். உங்கள் பிறவி வளமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ சொல்லிங்க. ஓம் காந்தாரியே போற்றி, காமதேனுவே போற்றி, கங்கையே போற்றி. காலையில் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சுருங்க. நீங்கள் போங்க, அல்லது உங்களுக்கு மேலே வேறு யாரையாவது போக சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாளும் கில்லி. சூப்பர். உங்கள் பிறவி பலமான பொறுமை, நிதானம், எல்லாரையும் மதித்து பேசுகிற குணம் ரொம்ப ரொம்ப பிரமாதம். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள். 2 நாட்களும். அனுகூலமான எண் 3 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன், 2 1 தெற்கு வடக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இருக்க எல்லாமே. லலிதா சகசர நாமம், ஹயக்ரீவர் அம்பிகையை பற்றி சொல்லியதுங்கிறாங்க, அகத்தியருக்கு சொல்லியதுங்கிறாங்க. படித்து பாருங்கள். சார் சமஸ்கிருதம் சார், படிங்க. அதனால் என்ன, படித்து பாருங்கள். அதுக்கு விளக்க உரை பருத்தியூர் கே சந்தானராமன் சூப்பராக எழுதியிருக்கார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். நல்லது. அதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வயிற்றெரிச்சல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாட்கள். அதனால் கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அனாவசிய கோபம் வரும். தேவையற்ற பேச்சு, சண்டை, சச்சரவு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பென்ன இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். கவனம். ஆமாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளும் இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களும். ஆமாம் சார், வியாழன் ஒரு நட்சத்திரத்துக்கு, வெள்ளி ஒரு நட்சத்திரத்துக்கு, ஆயில்யம் புனர்பூசம் பூசம் 3 பேருக்கும் வியாழன் வெள்ளி 2 நாட்களும் 48 மணி நேரமும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் திரும்பவும் சொல்கிறோம் இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி,
கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே இந்த மந்திரங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாடு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். வியாழக்கிழமை அமாவாசையில் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யணும். ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, பணம் கொடுக்கணும். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பிரமாதம். கல்லகிறீங்க. உங்களோட பிறவி பலம், கெத்து, தைரியம், திமிரு தான் பிடிச்சவன், திமிருக்கே பிடிச்சவன் பாட்டை கேட்டிருக்கீங்களே, நீங்கள் தான். அது வேற யார் சார்? விஜய் ஆண்டனி. நீங்கள் தான் பின்றீங்க. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வியாழன், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இருக்க எல்லாமே. லலிதா சகசர நாமம், ஹயக்ரீவர் அம்பிகையை பற்றி சொல்லியதுங்கிறாங்க, அகத்தியருக்கு சொல்லியதுங்கிறாங்க. படித்து பாருங்கள் சார். சமஸ்கிருதம் சார், படிங்க. அதனால் என்ன, படித்து பாருங்கள். அதுக்கு விளக்க உரை பருத்தியூர் கே சந்தானராமன் சூப்பராக எழுதியிருக்கார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வயிற்றெரிச்சல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாட்கள். அதனால் கன்னி ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் பிரமாதங்க. கலக்கிறீங்க. எப்படிங்க அது? சாதாரணமான ஆளை கூட பெரிய ராஜா மாதிரி நினச்சி பேசுகிறீங்க. கில்லாடி நீங்கள். அதாவது எக்ஸையே ரொம்ப மதித்து பேசுவீங்க. எக்ஸை யார் மதிக்க மாட்டாங்க. புரியுது இல்லை? எக்ஸ்னா எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி அப்படின்னா எக்ஸ் தான் நினைப்பாங்க. அவங்கள கூட ரொம்ப மதித்து பேசுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவர் இல்லாதவங்களை கூட பவரில் இருக்கிற மாதிரி நினச்சி பேசுவீங்க. அப்போ அவங்க பவருக்கு வந்தால் உங்களை தானே மதிப்பாங்க. அந்த மாதிரியான கில்லி கலக்கிறீங்க. சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வடக்கு சிவப்பு வெள்ளை வியாழன், 2, 1 கிழக்கு மேற்கு நீலம் வெள்ளை வெள்ளி. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இருக்க எல்லாமே. லலிதா சகசர நாமம், ஹயக்ரீவர் அம்பிகையை பற்றி சொல்லியதுங்கிறாங்க, அகத்தியருக்கு சொல்லியதுங்கிறாங்க. படித்து பாருங்கள் சார். சமஸ்கிருதம் சார், படிங்க. அதனால் என்ன, படித்து பாருங்கள். அதுக்கு விளக்க உரை பருத்தியூர் கே சந்தானராமன் சூப்பராக எழுதியிருக்கார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வயிற்றெரிச்சல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாட்கள். அதனால் துலா ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பருங்க, பிரமாதங்க. நல்ல நாளுங்க. வீண் செலவு கிடையாது, கவலை கிடையாது. கவலைப்படுறதுலே சந்தோஷப்படுறது நீங்கள் தான். ஆமாம், எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அழுக மாட்டீங்க. அதில் ஒரு சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது. அது 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிதானம், வீண் செலவில்லை, சிக்கனம் இருக்குது. நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையும், 3 நட்சத்திரத்துக்காரர்களும் வெள்ளிக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லது. அனுகூலமான எண் 3, 4 மேற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் காட்டிடுங்க. 2 நாளும் நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் இருக்க எல்லாமே. லலிதா சகசர நாமம், ஹயக்ரீவர் அம்பிகையை பற்றி சொல்லியதுங்கிறாங்க, அகத்தியருக்கு சொல்லியதுங்கிறாங்க. படித்து பாருங்கள் சார். சமஸ்கிருதம் சார், படிங்க. அதனால் என்ன, படித்து பாருங்கள். அதுக்கு விளக்க உரை பருத்தியூர் கே சந்தானராமன் சூப்பராக எழுதியிருக்கார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். நல்லது.
இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வயிற்றெரிச்சல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்ல நாட்கள். அதனால் விருச்சிக ராசிக்கார நேயர்களை திட்டாதீங்க. 2 நாளும் நல்லா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், சுறுசுறுப்புன்னு நினச்சி அவசரப்படுவீங்க. அவ்வளோதான். அதான் உங்களோட பலவீனம். இந்த 2 நாளும் தோல்வி. தப்பிக்கிறது எப்படி சொல்கிறோம். கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் வியாழன் 2 வடக்கு மஞ்சள், வெள்ளி 3 தெற்கு வெள்ளை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே இந்த மந்திரங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம், சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். வியாழக்கிழமை அமாவாசையில் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யணும். ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, பணம் கொடுக்கணும். சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பருங்க. வியாழன் வெள்ளி 2 நாளும் கலக்குறீங்க. பிரமாதமான நாட்கள். உயர்வு, வெற்றி, சந்தோஷம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும், அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். 2 நாளும் வெற்றி. ஆமாம். அனுகூலமான எண் 5 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன். 2 1 கிழக்கு வடக்கு மஞ்சள் வெள்ளை வெள்ளி. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் அப்பப்ப. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தஷகனே போற்றி, தவநிதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க. திருத்தொண்டர் வரலாறு அப்படின்ட்டு அரங்கர் ராமலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் படித்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. மணிவாசகர் பதிப்பகம் சிதம்பரம் அங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க. திருத்தொண்டர் வரலாறு அரங்க ராமலிங்கம். ஏன் சார் அந்த காவை போட்டு அழுத்துறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, வாங்கி படித்து பாருங்கள். நல்லது. தயிர் சாதம், மோர் சாதம் இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, 2 நாளும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம். அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். மகர ராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க. 2 நாளும் சிறப்பாக இல்லை. இருக்கிறத சொல்லிடணும். அவ்வளோதான். வீம்பு, பிடிவாதம், விடாமுயற்சிங்கிற பேரில் பிடிவாதம். நடக்காதுன்னு தெரிஞ்சும் நடத்தி காட்டுறேன்னு சொல்லி முட்டி மோதி சிரமப்படுறது தான் இந்த 2 நாளும். எனவே நிதானம், கவனம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். பொறுமை. அனுகூலமான எண் வியாழன் 3 வடக்கு மஞ்சள், வெள்ளி 7 தெற்கு நீலம். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மகரம் கும்பம் ராசிக்கார நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. ஓம் பிரகலாதனே போற்றி, மகாபலியே போற்றி, மண்டோதரியே போற்றி, பிருகுவே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்க. அபிராமி அந்தாதி விளக்க உரை, கிவா ஜெகநாதன் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கார். வாங்கி படித்து பாருங்க. நல்லது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது படிக்கணும். அபிராமி அந்தாதி. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்காது, கெட்டது தடுக்கப்படும். உறுதி. என்ன சார் இப்படி ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி பட்டவர்த்தனமாக சொல்கிறீங்களே, கேட்க கஷ்டமாக இருக்குது. உண்மைகள் கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கும் அதுதான். நாங்கள் மட்டும் என்ன செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. பதட்டம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு, அதிக கோபம். கோபத்தில் பேசிடுவீங்க. நீங்கள் மறந்துடுவீங்க. பேச்சை வாங்கினவங்க மறப்பாங்களா? அவங்க பழிக்கு பழி வாங்குறாங்களோ இல்லையோ, உங்கள் அதீத பேச்சினால் அவங்க மனசு புண்பட்டா, வருத்தப்பட்டா, அழுதா, அந்த கண்ணீர் பயங்கரமாக முளைச்சி பெருசாக வரும். உங்களை அது பாதிக்கும்.
எனவே கவனம், நிதானம். 2 நாளும் பேச்சில் பொறுமை. ஆம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 4 வடக்கு வெள்ளை வெள்ளி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை கட்டாயம் விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க கோயிலில். ராசிக்கார நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மகரம் கும்பம் ராசிக்கார நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. ஓம் பிரகலாதனே போற்றி, மகாபலியே போற்றி, மண்டோதரியே போற்றி, பிருகுவே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி விளக்க உரை, கிவா ஜெகநாதன் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கார், வாங்கி படித்து பாருங்கள். நல்லது. 2 நாளும் காமணி நேரமாவது படிக்கணும். அபிராமி அந்தாதி. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சாப்பிட கொடுங்க, சிக்கனம் சிரமம் பார்க்க வேணாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்காது, கெட்டது தடுக்கப்படும். உறுதி. என்ன சார் இப்படி ஒருத்தர் கேட்குறாரு, இப்படி பட்டவர்த்தனமாக சொல்கிறீங்களே, கேட்க கஷ்டமாக இருக்குது. உண்மைகள் கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கும் அதுதான். நாங்கள் மட்டும் என்ன செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மீனராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பருங்க, பிரமாதம், கலக்குறீங்க. வெற்றி, உயர்வு, அது அவ்வளோதான். உங்கள் பெருந்தன்மை, உங்களுடைய புத்தி கூர்மை, பரந்த மனப்பான்மை, இதெல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி. அப்புறம் என்ன, 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. ஏன், உங்கள் ராசிக்கு தலைவர் கிழமைக்கு தலைவர் அவருங்க, அந்த மரியாதை கூட இல்லையா? பண்ணுங்க. அனுகூலமான எண் 6 7 தெற்கு வடக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன். வெள்ளிக்கிழமைக்கு 4 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம். வெள்ளிக்கிழமைக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் அப்பப்ப. ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தஷகனே போற்றி, தவநிதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். திருத்தொண்டர் வரலாறு அப்படின்ட்டு அரங்கர் ராமலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் படித்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. மணிவாசகர் பதிப்பகம் சிதம்பரம் அங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க. திருத்தொண்டர் வரலாறு அரங்க ராமலிங்கம். ஏன் சார் அந்த காவை போட்டு அழுத்துறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, வாங்கி படித்து பாருங்கள், நல்லது. தயிர் சாதம், மோர் சாதம், இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, 2 நாளும் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம். அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று அமாவாசை, வழிபாடு முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.